ஜனவரி 29 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அக்கறை காட்டுவதின் மூலம் பகிர்தல். இன்றைய வேதாகம பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15 மற்றும் 22 முதல் 26 வரை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். குறிப்பு வசனம்: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 5:14. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு இளம் தேவ ஊழியர் யாரேனும் ஒருவரை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் தேவன் தன்னை பயன்படுத்த வேண்டும் என்று தினமும் காலையில் ஜெபிப்பாராம். அவர் எதிர்பார்க்கும் அந்த ஆச்சரியமான தருணங்கள் அவ்வப்போது அவருக்கு சம்பவிக்கும். ஒரு நாள் அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் இருந்த சக ஊழியருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் இவரிடம் இயேசுவை குறித்து விசாரித்தார். இவரும் அவரிடம் வெகு சாதாரணமாக அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தார். விவாதங்களோ கோபங்களோ அவர்களுடைய பேச்சில் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினால் அன்பான மற்றும் எளிமையான ஒரு சத்தியத்தை பகிரும் தருணமாய் அது இருந்தது என்று அந்த ஊழியர் சொன்னார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்ட இன்னொரு புதிய சிநேகிதர் அவருக்கு கிடைத்து விட்டார். மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுதல் அவசியம். இயேசு தன்னுடைய சீஷர்களிடம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கட்டளையிடுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். அந்த இளம் ஊழியர் ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது போல பேதுரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க நேரிடும் வேளையிலும் நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பதை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும். பின்பு நம்முடைய கிரியைகள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தும். கிறிஸ்து இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் போது உங்களின் தொடர்பு கொள்ளும் முறைமை என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்த அனுமதிப்பது உங்கள் பேச்சுக்களை எவ்வாறு திறம்படச் செய்யும்? பரிசுத்த ஆவியானவரே, நான் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் போது உமது அன்புடன் பேச என்னை வழிநடத்தும். ஆமென்.